வணக்கம் மக்களே. சுட்டெரிக்கும் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மாங்காய் சீசனும் வந்துருச்சு. யாருக்கெல்லாம் மாங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படியே ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபையும் கிளிக் பண்ணிடுங்க. சின்ன வயசுல பக்கத்து வீட்டுல மாங்காய் நிறைய காய்ச்சி தொங்கும். அந்த அங்கிள் கிட்ட அங்கிள் நாங்க 2 மாங்காய் பறிச்சுக்கவா அப்படின்னு பர்மிஷன்லாம் கேட்டுட்டு ஆனா எங்க அண்ணனை ஏறி பறிச்சுட்டு அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்து கட் பண்ணிட்டு வெறும் உப்பும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு சாப்பிடுவோம். அவ்வளவு ருசியா இருக்கும். இந்த மாதிரி அனுபவம் உங்களில் யாருக்காவது இருக்கா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி சாப்பிட்ட காலம் போய் இப்போ ஊறுகாய் செய்கிற காலம் வந்துருச்சு. இதுவும் நல்லா தானே இருக்கு. வாங்க மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாங்காவை சின்னதாக நறுக்கிட்டு அதில் உப்பு எவ்வளோ தேவையோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் இது 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் தனியாக வெந்தயத்தையும் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து ரோஸ்ட் பண்ணிட்டு அதை நல்லா பவுடர் ஆக்கிடலாம். இப்படி ஃப்ரெஷ்ஷாக செய்கிற ஊறுகாய்க்கு இருக்கிற டேஸ்ட்டே தனி இல்லைங்க. அதுக்கப்புறம் அந்த ஊறுகாய் மிக்சரில் நம்ம தட்டி வச்சுருக்க இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கிளறி விட்டுக்கலாம். ஃபைனலாக தாளிக்காட்டி எப்படி? வாங்க சட்டியில் எண்ணெயை ஊற்றிடுவோம். அதில் கடுகை போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டுட்டு இந்த தாளிப்பை அப்படியே எடுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த மாங்காய் மிக்சர்ல ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சுவையான மாங்காய் ஊறுகாய் தயார். நம்ம என்ஜாய் பண்ண அந்த டைம் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. இப்போ மரமே ரொம்ப அபூர்வமா இருக்கு. அதுல மாங்காய் மரம் பார்க்கறது இன்னும் அபூர்வமா இருக்குது. அவங்க நிறைய விஷயத்த இந்த காலத்துல மிஸ் பண்றாங்க. இதை ஃபைனலாக கிளாஸ் பாட்டிலில் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 வீக் வரைக்கும் வரும். நம்ம பிள்ளைங்க கிட்டேயும் மரம் வளர்க்குறத பற்றி நம்ம சொல்லி கொடுப்போம். அவங்களுக்கு அது கண்டிப்பாக உதவும். நீங்கள் ஊறுகாவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.